வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 30/4/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 29/4/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 3-1-2. இந்த 3-1-2க்கு நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 நம்பருமே கிடச்சிருக்கு. ஆனால் 3 நம்பருமே பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாறி வந்திருக்குன்பா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம செட்டு கொடுத்துருக்கோம். செட்டு கொடுத்துருக்கிறதுல பார்த்திங்கன்னா 1-2 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி வெற்றி கிடச்சிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1-3ன்றதை 3-1 அப்படின்னு மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் அதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1-3, 1-2, 2-3ன்றது சேர்த்து கொடுக்கல. 3 செட்டு மட்டும்தான் நம்ம கொடுத்தோம். அதில் வந்து நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் பாருங்கள், ஃபுல் பாக்ஸ், அதாவது 1-2-3 அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து 3-1-2 அப்படின்ற மாதிரி மாறி வந்திருக்குது. இதை நீங்கள் பாக்ஸாக ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம்பா. நேற்று பார்த்திங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருந்தது, கேரளாவுக்கு வெற்றி கிடச்சிருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 மணிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிட்ருக்குது. நல்ல ஒரு வெற்றி, சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு இன்றைக்கி சுத்தமாக மிஸ் ஆகிடுச்சுன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்டு வந்தது, தொடர்ந்து வெற்றி கிடச்சிட்டு இருந்தது. இப்போ டிஏரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல வெற்றி கிடச்சிட்ருக்குது. தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு எல்லாத்துக்கும். பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மணிக்கு நல்ல ஒரு வெற்றி, சூப்பரான வெற்றி. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவும் வந்து நம்ம அந்த செட்டை கொடுத்துருக்கோம். நமக்கு கொடுக்குறது பார்த்திங்கன்னா 3 செட்டு தான் கொடுக்குறோம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் அப்படி தான் எழுதி கொடுப்பேன். அது நிறைய பேருக்கு இப்போ நிறையா நம்பராக தெரிகிறதுனால தான் நான் அது வந்து அப்படி எழுதி கொடுக்கல. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1-3 அப்படின்னு கொடுக்குறத பார்த்திங்கன்னா 3-1 அப்படின்னு மாற்றி வச்சு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி 4-3ன்றதை 3-4, 1-2ன்றதை 2-1 அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படி கொடுக்காம விட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, இவ்வளோ நம்பர் கொடுத்தா எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு ஒரு செட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். 1-2 இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணிச்சுன்னா இதை வந்து 1-2, 2-1 அப்படின்னு ட்ரை பண்ணாவே ஏதோ ஒரு வெற்றி கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு டிஏரை பொறுத்த வரைக்கும் போர்டு வைஸாக மாறி வர்றதுக்கான நிறையா சான்ஸ் இருக்குன்பா. எப்போவாச்சும் நம்மளுக்கு போர்டில் உட்காரும், அப்புறம் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாறி உட்காரும். ஏன்னா நம்பர்ஸ் ஸ்ட்ராங்காக கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. போர்டு வைஸாக உட்கார்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி கிடைக்கும், அதாவது 2-3 நாள் ஒரு டைம் அந்த மாதிரி கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு மிஸ் ஆகுறது, வேறு ஒன்றும் இல்லை. ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நம்ம மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பரான வெற்றி. இன்றைக்கி 1 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றி, ஃபுல் பாக்ஸ் வெற்றி, ஆல் போர்டு வெற்றி. செட்டுலேயும் பார்த்திங்கன்னா 2 செட்லேயும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. போர்டு வீஸாக தான் மிஸ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7-7-6. இந்த 7-7-6க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7ஆம் நம்பரும் சரி 6ஆம் நம்பரும் சரி போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. இதில் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட்டில் பாருங்கள் 7-6 அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இதை வந்து ஏசின்னு ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, பிசின்னு ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி 2 செட்டு வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்ம சொன்னது தான் டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக கிடைச்சதை நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா 2 செட்டில் பார்த்திங்கன்னா 7-6 சேர்த்து கொடுத்துருக்கோம். இது வந்து பிசி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஆனால் நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்ம வந்து 8-5 நேற்று வந்து ரிசல்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தது. அதில் பார்த்திங்கன்னா வரல. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்த நம்பரு இவ்வளோ வந்திருக்குன்பா. இந்த 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தே வந்து கெஸ்ஸிங் எடுத்துருந்தேன்.
அதில் 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. மெம்பர்ஷிப்லேயும் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் தான் சிங்கிள் போலில் கொடுத்துருந்தோம், அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், அதனால ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிங்கிள் போலில் எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல. இந்த 7-6 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கேயும் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம், இதுலேயும் 7-6 கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு வந்து முன்னாடியே வந்து இறங்கிருச்சு, 6 மணிக்கே வந்து இறங்கிருச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து 7ஆம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. 7-9-2 இதில் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாறி வந்துடுச்சு. 7-9-2க்கு 7ஆம் நம்பர் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போலில் கொடுத்துருக்கோம், ஆல் போலில் கொடுத்துருக்க 7ஆம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 ஷோ வந்து ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்குன்பா, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணிக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2 செட்டும் சரி, போர்டு வைஸாகவும் சரி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டு மெயினாக ஃபெயிலாக இருக்குது. ஓரளவுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கெஸ்ஸிங் கரெக்டாக வந்திருக்குன்பா. கேரளாவுக்கு தான் இன்றைக்கி டோட்டலாக ஃபெயிலாக இருக்குது. அதுவும் கொஞ்சம் ஏதோ ஒரு வெற்றி கிடச்சிருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி டோட்டலாக சொதப்பிடுச்சு, எந்த ஒரு நம்பருமே வரல. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கேரளா தான் மெயினாக எதிர்பார்க்குறது. அது 4 நாள் நல்ல ஒரு பாஸ் ஆகிருந்தது, நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எல்லா நம்பரும் எல்லா கெஸிங்கிலும் உள்ளதுமே மிஸ் ஆகிருக்குது இன்றைக்கி. ஓகே, நமக்கு நாளைக்கு எப்படி வரும்னு பார்ப்போம். மாத கடைசி அப்படி தான் வரும், மிஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரி, ஓகேன்பா. நம்ம இது மெம்பர்ஷிப், அதாவது கெஸ்ஸிங் குரூப் இருக்குது. நம்மளுக்கு மெம்பர்ஷிப் கிடையாது, கெஸ்ஸிங் குரூப் இருக்குது. கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்கு. நீங்கள் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெஸ்ஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 நாளைக்கு பார்த்திங்கன்னா 300 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குன்பா. 300 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா 30 நாளைக்கு வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மணி, 6 மணி, 8 மணி கேரளா, மொத்தம் 4 ஷோக்கும் சேர்த்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு வந்து கெஸ்ஸிங் கிடைக்கும், சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த போர்டு வைஸாக ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர்ஸும் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 செட்டும் இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஒரு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். மெம்பர்ஸ் அதிகமாக எவ்வளோ பேர் சேர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு தான் இருப்போம். அது மாதிரி யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம பார்த்திங்கன்னா மெயின் சேனலோட லிங்க் கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டெலிகிராம் சேனல். அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கன்பா, கட்டாயம் கிடையாது. சரி பாருங்கள், நாளைக்கு 30/4/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் பார்க்கலாம் வாங்க. 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 6-2, 4-2, 4-7. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6-2-8, 6-2-3, 6-7-8, 6-7-3, 4-2-8, 4-7-3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-3, 2-3லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கெஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. 6 மணிக்கு பாருங்கள். 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-2. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 8-5, 7-5, 8-2. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 8-6-5, 8-6-2, 8-9-5, 8-9-2, 7-6-5, 7-9-2. ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-2, 7-2லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கெஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 2-6, 7-1, 7-3. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-7-1, 5-7-3, 5-6-1, 5-6-3, 2-7-1, 2-6-3. ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3-2, 3-2லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கெஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிட்ருக்குது, தொடர்ந்து வெற்றி கிடச்சிட்ருக்குது. ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா அடுத்தது 1 மணி, 6 மணி, 8 மணி,
3 சோகம் சேர்த்து 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 சோகம் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 5 5 6 6 8 8 3 3 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்தோம்பா, இன்றைக்கி நம்ம அதை வந்து நான் சொல்லலை, இன்றைக்கி நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 7 7 அப்படின்றது வந்து நம்ம வந்து 3 சோகம் சேர்த்து கொடுத்துருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 மணிக்கு தான் டபுள்ஸில் வந்துட்டு இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 7 பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து டபுள்ஸில் வந்து இறங்கியிருக்குன்பா. நம்மளுக்கு வந்து 6 மணிக்கு பாஸ் ஆகிருக்கு. டபுள்ஸில் வந்து டார்கெட் பண்ணியிருந்தது பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி டபுள்ஸில் 5 5 6 6 8 8 3 3 அப்படின்னு டபுள்ஸில் கணக்கில் இருக்குது. சேமஸ் 6 மணிக்கு டபுள்ஸில் அடிச்சிட்ருக்காங்க. உங்கள் கணக்கில் இருந்தால் 6 மணிக்கு ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா, நாளைக்கான ரிசல்ட் பார்க்கலாம். பாய்.